ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ தான். அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா தையல் வந்துக்கிட்டே இருக்கும். தையல் வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு தையல் நல்லா வராது. ஓகேங்களா, விட்டு விட்டு வர்ற மாதிரி ஒரு டாட்டாக பெருசாக வர்ற மாதிரி வரும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்போ நான் காமிச்சா நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். டென்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரெட்டு சிக்கி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த சைடில் ரைட் சைடில் ஒரு த்ரெட்டு சிக்கி இருக்குது. இந்த மாதிரி இந்த டென்ஷனில் சின்னதாக ஒரு ஏதாவது டஸ்ட்டோ அல்லது த்ரெட்டோ உள்ளே நம்மளுக்கு விசிபிள் இல்லாமல் இருந்தால் கூட ஸ்டிச் கரெக்டாக வராது. தைச்சிட்டே இருக்கும்போது சரியாக வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த டென்ஷனை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அது நம்ம இந்த டென்ஷன் இருக்கு இல்லையா, இதை லைட்டாக இப்படி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்லா இந்த ரெண்டு பிளேட்டும் ஓப்பன் ஆகும். அந்த பிளேட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு சிக்கியிருக்கும் ஏதாவது டஸ்ட்டு, தெரியுதுங்களா? இந்த இடத்துல குட்டியாக டஸ்ட்டு இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்டிச் சரியாக வராது. அதை நம்ம இப்படி இழுத்து பிடிச்சிட்டு அந்த இடத்துல நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊதணும் அப்படின்னா அங்கே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் போயிடும். அதாவது ரொம்ப சின்ன டஸ்ட்டு கூட வருமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக வருங்க. அது எந்த மாதிரி டஸ்ட்டுன்னு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் என் விரலில் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஒரு டஸ்ட்டு, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி டஸ்ட்டு இருந்தாலுமே உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அது பார்த்தீங்க அப்படின்னா என் விரலில் இருக்குது, இங்கே பாருங்கள். இந்த மாதிரி குட்டி டஸ்ட்டு, இந்த டஸ்ட்டு கூட உள்ளே நம்ம க்ளீன் பண்ணல அப்படின்னா நம்ம தைக்க இந்த உள்ளே போய் இது இப்படி ஸ்டோர் ஆகி நின்றோம். ஓகேங்களா, அது ஸ்டோர் ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு வெளியில் விசிபிளாக இருக்காது, ஆனால் அதுக்குள்ளே டஸ்ட்டு இருக்கும். அதை இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? அதை ஒரு ஊதுனீங்கன்னா அப்படின்னா அப்படி ஊதுனீங்க அப்படின்னா அது போயிடும். அவ்வளோதான், இது ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வராது. ஜஸ்ட்டு நீங்கள் ஊதிட்டு நீங்கள் அந்த மாதிரி தையல் மறுபடியும் எதுவுமே டென்ஷன் டைட்டோ லூஸோ இது வைக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஊதிட்டு நீங்கள் கண்டிப்பாக இது வெளியில் வந்துருச்சுன்னா கூட தையல் வராது. கரெக்டாக உள்ளே இந்த ரெண்டு பிளேட்க்கு நடுவில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தையலில் எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா 1 வீக் ஒன்ஸ் நீங்களே அந்த இடத்துல டஸ்ட் இருக்கோ இல்லையோ நீங்கள் ஊதி விட்டு க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அந்த பிரச்சனை வராது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.